Good morning, students. இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது எக்ஸாம்பிள் 2.33. இதை பார்க்க போறோம். எடுத்துக்காட்டு 2.33 எடுத்துக்காட்டு பார்க்க போறோம். பதிவு வந்து 28வது வீடியோ. ஓகேங்களா? பதிவு இது 28வது வீடியோ. இந்த வினா வந்து 5 மதிப்பெண் கேட்கப்பட்ட வினா தான். 5 மதிப்பெண்ணுடைய வினா. ஓகே, இதே வினாவை வந்து ஆங்கில வழி கற்கும் மாணவர்களுக்கும் எழுதியிருக்கிறேன், தமிழ் வழியில் கற்கும் மாணவர்களுக்கும் வினா எழுதியிருக்கிறேன். கவனிங்க வினாவை. The questions: how many terms of the series 1 plus 5 plus 9 plus etc. must be taken so that their sum is 190. 1 கூட்டல் 5 கூட்டல் 9 டாட் டாட் என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 190 கிடைக்கும்? எத்தனை உறுப்புகளை கூட்டினால் 190 கிடைக்கும்ன்றான். Now we're going to find the value of n. We have to find the value of n நம்ம கண்டுபிடிக்க போறோம். என்ன வேல்யூ? n வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, n வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போறோம்னா, the sum of first n terms of AP. Sum of first n terms of AP. ஓகே, கூட்டுத்தொடருடைய கூடுதலுடைய வாய்ப்பாடு. ஓகே, இப்ப பாருங்க சொல்யூஷன். We have to find the value of n. n தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? இந்த சென்டென்ஸ் எல்லாம் எக்ஸாம்ல எழுதணும் அவசியம் இல்லை, உங்களுக்கு புரியறதுக்காக தான் நம்ம எழுதுறேன். ஓகே, இப்போ வேல்யூ ஆஃப் n கண்டுபிடிக்கணும். ஓகே, n கண்டுபிடிக்கிறதுக்கு அதனுடைய ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாங்களா? இங்க பாருங்க, சம் கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ the sum of first n terms of AP. அதோட ஃபார்முலா என்னன்னா, Sn equal n by 2a plus n minus 1 into d. ஓகே, இதுல என்னென்ன கொடுக்கப்பட்டது கணக்குல பாருங்களேன். ரஃப் காலத்துல இது எழுதிங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? என்ன கண்டுபிடிக்க போறோம்? என்ன தெரியல. ஓகே, இப்ப ஏன்றது ஃபார்முலால ஏ இருக்கு. ஓகே, ஏன்றது என்ன? ஏ இஸ் த ஃபர்ஸ்ட் டேர்ம் 1. ஓகே, டி இஸ் த செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1 ஈக்குவல் டு டேர்ம் 2ன்றது 5 minus 1 equal to 4. okay, அப்ப d equal to 4 கண்டுபிடிச்சிட்டோம். okay, a equal to 1 கண்டுபிடிச்சோம். அடுத்து sn, given sn, the sum கூடுதல், அப்ப sn equal 190. sn equal to 190. எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. sn எவ்வளோ? 190. என்ன தெரியுமா? தெரியாது. என்ன அப்படியே வச்சுக்கோங்க. by 2. ஓகே, 2 into a ஓட மதிப்பு எவ்வளவு? 1 பிளஸ் என்ன தெரியுமோ? தெரியாது. n minus 1. d னா 4. ஓகே பிள்ளைங்களா? நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் பாருங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம கண்டுபிடிக்க போறோம். 190 equal n by 2. 2 into 1 sir 2 plus 4n minus 1. ஓகே, அடுத்த ஸ்டெப்ல பாருங்க. n by 2 இதுல இங்க 2 இருக்கு. இப்ப 2 plus 2 into 2 எழுதிக்கலாங்களா? 4. அப்ப n minus 1. ஓகே, அடுத்த ஸ்டெப்ல இந்த 2 வந்து காமனா இருக்கு. 2 வெளியே எடுக்கிறேன். 2n by 2 equal to இந்த 2 வெளியே வந்துட்டு அப்போ 1. இதுல ரெண்டு 2ல ஒரு 2 வெளியே வந்துடுச்சு. அப்ப மீதி இருக்கிறது ஒரு 2 இருக்கு. அப்போ n minus 1 இதெல்லாம். அடுத்து இந்த 2 கேன்சல் பண்றோம். n 1 plus 2n இது மல்டிப்ளை 2 into n 2n minus plus into minus minus 2. ஓகே, அடுத்த ஸ்டெப் n இப்போ இது பிளஸ் 1, இங்க மைனஸ்
2 இருக்கு, லெஸ் பண்ண -1. ஓகேங்களா? ஓகே, இங்க என்ன இருக்கு? 190 190 190. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 2n square minus n 190. That implies 2n square minus n the plus equal to 190. Next step, 2n square minus n minus 190 plus என்றது minus அது 190 equal to 0. இப்போ step, இப்போ 2n square minus n minus 190 equal to 0. Okay. இப்போ இது factorize காரணிப்படுத்துறோம். factorization காரணிப்படுத்துதல். factorization. ஓகே, factorization பண்றோம். எப்படி பாருங்க. இப்போ 2n square minus இது எப்படி பிரிக்கணும் பாருங்க. minus 20n plus 19n minus 190 பிரிக்கலாங்களா? equal to 0. ஓகே, அடுத்தது பாருங்க. இப்போ 2n square இதுல காமனா வெளியே எடுக்கிறோம். என்ன இப்போ இது எப்படி எழுதலாம்? 2n square minus 10 into 2 னு பிரிக்கிறோம் into n plus இது 90n minus 10 into 90 equal to 0 னு பிரிச்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இதுல 2n வெளியே எடுக்கிறேன். 2n வெளியே எடுத்துட்டா இங்க என்ன நிக்குது? n மட்டும் நிக்குது. இங்க 10n நிக்கும். ஓகே, n தான் வெளியே வந்துருது இல்லையா? அப்போ n minus 10. இதே அடுத்தது இது ரெண்டுத்துலயும் நம்ம காமனா பாக்குறோம். பிளஸ் 19 வெளியே எடுக்கிறேன். அப்போ n minus 10 equal to 0. இந்த பிராக்கெட்ல என்ன இருக்கோ அதே தான் இந்த பிராக்கெட்ல போடுவோம். ஓகே, புரியுதுங்களா? இப்போ இதையும் எடுத்து எழுதுறோம். 2n plus 19 ஒரு ஃபேக்டர், n minus 10 ஒரு ஃபேக்டர் equal to 0. புரியுதா பிள்ளைங்களா? இப்போ தனித்தனியா இது பார்க்குறோம். இப்போ 2n plus 19 equal to 0, n minus 10 equal to 0 எடுத்துக்கிறோம். ஓகே, அடுத்த ஸ்டெப்பு இதுக்கு அடுத்தது. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறது என்னோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ 2n equal minus 90. இது பிளஸ் என்றது இந்த பக்கம் தான் 9 மைனஸ் ஆகுது. அப்போ minus 19 by 2 இது ஒரு வேல்யூ. ஓகே, அடுத்த வேல்யூ n minus 10 equal to 0. அப்போ n equal to 10. இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். இது ஃபிராக்ஷன் நம்பர், இது ஹோல் நம்பர். now we are going to take off பாசிட்டிவ் நம்பர். இந்த ஹோல் நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம், முழு எண்ணை எடுத்துக்கிறோம். அப்போ n equal to 10. ஆன்சர் n equal to 10. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல அடுத்த எக்ஸாம்பிள் 2.34 சொல்லித்தரேன். பாய்.